ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் நான் ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லாத பர்சன் அப்படின்னு யார் சொல்லலாம்? யாரெல்லாம் சொல்ல முடியும்? இங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது தான், அப்படி தானே? ஆமாம். அப்போ அதுவே சொல்ல உங்களால் முடியலன்னா எப்படி என் கெத்தை விட்டு கொடுப்பேன்னு? நீ எப்போ கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறியோ, எப்போ சரண்டர் ஆகுறியோ, அப்போ என் தேவன் என்ன பண்ணுறாராம்? உன் மேலே ஒரு தரிசனத்தை வைத்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. நம்பி விசுவாசத்தோட இந்த பாடலை நம்ம பாடலாம். பயனற்று நிலைத்து போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாம தணிந்து போனவனா. பயனற்று நிலைத்து போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாம தணிந்து போனவனா. தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனாம், வாழ்ந்தலின் நோக்கங்களை இழந்து போனவனாம். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனாம், வாழ்ந்தலின் நோக்கங்களை இழந்து போனவனா. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. எல்லா சத்தத்தை உயர்த்தி, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. ஹல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. ஹல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவெல்லாம் வாழ்விதின் நோக்கங்களை இழந்து போனவன். தோல்வியின் ஆழங்களில், தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனாம், வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவனா. அற்பமான அற்பமான எண்ணில் அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. அற்பமான எண்ணில் அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. ரெண்டு கை தூக்கி, உங்க கிருபை வாழ வைக்க கிருபை, உங்க தூக்கி சுமக்கிற கிருபை. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலைத்து போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாம தனிந்து போனவனா.
பயனற்ற நிலைத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாம தனிந்து போனவனா, தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவர். தரிசனத்தை வைக்கிற தேவன் அந்த தரிசனம் நிறைவேற்ற வரையும் உன்னோடு இருந்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கா. தேவன் ஒப்பு கொடுக்க அப்படியாப்பட்ட தரிசனத்தை உன் மேல, உன் தலை மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க குடும்பத்தை மேல, உங்க உற்றார் உறவு மேல அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை வைக்கிற தேவன், தரிசனத்தை வைக்கிற தேவன். தாவீது மேல அப்படியாப்பட்ட தரிசனத்தை வைத்த தேவன் உங்களோட பிள்ளையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இல்ல அடவரே அப்படியாப்பட்ட தரிசனத்தை வைக்கிற தேவன். அப்படியே தூக்கி, அப்படியே சுமந்து, அப்படியே வாழ வைக்கிற தேவனா இருக்கிறீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மறக்கப்பட்ட சூழ்நிலை, அறுவடை காணாத அந்த சூழ்நிலை அப்படியாப்பட்ட தரிசனத்தை வைக்கிற தேவன். கரங்களை தட்டும் போது கரங்களை தட்டி கொண்டு ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க. கரங்களை தட்டி கண்ணீரோடு விதிக்கிற விதை கம்பீரமா அறிக்கை செய்வார். அப்படியாப்பட்ட தரிசனத்தை வைக்கிற தேவன், தரிசனத்தை வைத்தவர் ஒருபோது மறக்க மாட்டார், அது விலகி போக மாட்டார். ஏனென்றால் உனக்காக பிள்ளைகளுக்காக கடவுளுக்காக உற்றார் உறவினருக்காக தரிசனத்தை வைக்கிற தேவன். கரங்களை கட்டிக்கொண்டு ஆமா அபிஷேகத்தை ஊற்ற வல்லவரா இருக்கார். சோர்ந்து போகாத, தட்டி எழுப்பு தரிசனத்தை எழுப்பு. ஆமா தேவன் உலாவுகிறார். தட்டி எழுப்பு சீயோன் குமாரத்தே, கம்பீரித்தோர் துதி. உன் வாயை நன்மையாய் நிரப்புகிற தேவனா இருக்கா. வாயை நன்மையாய் நிரப்புகிற தேவன். நன்றி ராஜா. Thank you Jesus. வாழ வைக்கிற தேவன், சுமக்கிற தேவன், என்னை தப்பிக்கிற தேவன், என்னை கனம் பண்ணுகிற தேவன். வறண்ட நீரத்துல ஆறுகளை விட்டுவிடுகிற தேவன். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி. Thank you Jesus. நன்றி அப்பா. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. பயனற்ற நிலைத்த போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாம் அணிந்து போனவனா. பயனற்ற உங்களை மறந்துட்டாங்களா? உங்களை நினைவு கூறலையா? அறுவடை காணாமல் தணிந்து போனவனா, தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உண்மைதான் ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர் உண்மை ஆராதிக்கிறோம். உங்க கிருபை போது ஆண்டவரே, வேற எதுவும் எந்த ஆண்டவரே, வேற எதுவும் ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க பிரசனம் போது ஆண்டவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திட நோக்கங்களை இழந்து போனவனா. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கங்களை இழந்து போனவனா. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபையில தான் எங்க குடும்பம் நடந்தது. தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே.
வைத்ததே. உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. அப்பா, நான் ஆண்டவரே என் மேல வைத்த தரிசனத்தை எண்ணாமல் ஆண்டவரே நான் சுயமாய் ஓடுனேன். ஆனால் ஆண்டவரே யாருக்கும் கொடுக்காத அந்த பலத்தை எனக்கு கொடுத்தீங்க. யாருக்கும் இல்லாத சாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்க. யாருக்கும் இல்லாத நாணத்தை, திறமை எனக்கு கொடுத்தீங்க. டிஃபால்ட்டா எனக்குள்ள வைத்தீங்க. அந்த கிராஃப் மைண்டை எனக்குள்ள வச்சீங்க. டிஃபால்ட்டா என் மைண்டுக்குள்ள வச்சீங்க ஆண்டவரே. அப்பா, அப்படியேப்பட்ட தரிசனத்தை வைத்தீங்க. ஆமா, கரங்களை தட்டும் போது, அவரை உயர்த்தும் போது, தாவீது குமாரனே எங்க பிள்ளைக்கு இறங்குற தேவன். ஆமா 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 ஆமா. அப்படியே துதிக்கும் போது அவர் அபிஷேகத்துல நிரப்ப வல்லவரா இருக்கா. அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையில அது தலை மேல தரிசனத்தை வைக்கிற தேவன். தாவீது குமாரனே, தாவீது குமாரனே. அந்த குருடன் கூப்பும் போது அவனை கொண்டு என் தேவன் அற்புதம் செய்த தேவன். அது போலதான் உங்களை நோக்கி, நீ தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. என் பலவீனத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே என் பலவீனத்தில் ஆண்டவரே. அப்பா, ஆமா ஆண்டவரே, நிறைய பேருக்குள்ள ஆண்டவரே அவங்களுக்குள்ள இருக்க திறமையே எனக்கு நீ தரலையே அப்படின்னு இருக்கும்போது, அவங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை எனக்கு கொடுக்கலையே, அவங்களுக்கு கொடுத்த அந்த திறமைய, அவங்களுக்கு கொடுத்த அந்த நாணத்தை எனக்கு தரலையே. ஆனா அந்த நாணத்தை நான் பூட்டி வச்சிருக்கிறேன். அந்த திறமையை நான் பூட்டி வச்சிருக்கேன். ஏதோ ஒரு டென்ஷன்ல, ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட நேரத்துல இல்லைங்க. டிஃபால்ட்டா தேவன் யாருக்கு இல்லாத நாணத்தையும் திறமையும் உனக்கு கொடுத்திருக்கான். அப்படியாப்பட்ட தரிசனத்தை உன் வாழ்க்கையில வைக்கிற டிஃபால்ட்டா கிராஃப் மைண்ட் உனக்கு தந்திருக்கிறார். அறிவை தந்திருக்கார், நாணத்தை கொடுத்திருக்கிறார், செல்வந்தனை கொடுத்தார். ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஏன் களைச்சி போகிறீங்க? ஓ, அலையை பார்த்து சோர்ந்து போகாத, காற்றை பார்த்து கவுது போகாத. இல்ல இல்ல இல்ல, உன்னை தூக்கி சுமக்கிற தேவன், உன்னை சுமக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். பயனற்ற நினைத்து போல மறக்கப்பட்டவனா. கரங்களை தூக்கி சொல்லலாமா? இன்னும் மகளே இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னமும் வெட்கப்பட்டு நிக்காத. நீ உன்னோட கவலை பெரியது. கண்களை மூடி தேவனை நோக்கி கதறுங்க. என் தேவன் உனக்கு ஒத்தாசை வருகிற நேரத்துல என் கண்களை ஏறெடுப்பேன். தரிசன எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போன உங்க சத்தம், உங்க துணிக்கிற சத்தம், நீங்க கூப்பிடுற குரல் பரலோகத்துல எட்டட்டும். என் தேவாதி தேவன் சேவானை ரத்த சாட்சியாய் மரிக்கும் போது அவர் பரலோகத்திலிருந்து எழும்பி வந்து அவரோட ஆவியை ஏற்றுக்கொண்டது போல, வரவறுத்தது போல உங்க ஆராதனை அப்படியா ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கார். அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. என்னோட பேசுங்க என் நேசப்பா, என்னோட பேசுங்க என் நேசப்பா, என்னோட பேசுங்க என் நேசப்பா, என்னோட பேசுங்க என் நேசப்பா. வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க,
பேசுங்க, வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க, உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க, என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க, உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க, என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க, என் தரிசனத்திலே நீங்க பேசுங்க, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. ஆமா, அன்னைக்கு ஒரு குருடன் உட்கார்ந்துருந்தான். அன்னைக்கு தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்ன போது அந்த சீஷர்கள் அதட்டினார்கள். ஆனா அத கூட அவன் பொருட்டா எண்ணாத இன்னும் மிகவும் சத்தமாய் உயர்த்தி, தேவீது குமாரனே, என் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லும் போது தேவன் இறங்கி வந்து அவனை ஆசீர்வதித்து அவன் பார்வையடைந்து செய்தான். அது போலதான் உன்னோட வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற முகம் என்றைக்கு வெட்கப்பட்டு போகாது. யாரு தடையா இருந்தாலும் தடைகளை உடைத்து, என் தேவன் அந்த தடையை உடைக்கிறார். உடைத்து அந்த இடத்துல உனக்கு அற்புதம் செய்கிறார். உன் பிள்ளைகள் அற்புதம் செய்கிறார். உன் உற்றார் உறவுகள் உன் சந்ததிக்கு முன்னாடி உன்னை அற்பமாய் எண்ணின உன்னை அதிசயமாய் நடத்துகிற தேவன் உன்னுக்கு முன்பாக செல்கிறார். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணுப்பா, ஜெபிக்கணுப்பா, உன்னாமா உயர்த்தணுப்பா, துதிக்கணுப்பா, ஜெபிக்கணுப்பா, உன்னாமா உயர்த்தணுப்பா, உன்னாமா உயர்த்தணுப்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பகல் முழுதும் உங்க பாதப்படியில என் கண்ணீரை வடிக்கணுப்பா. பகல் முழுதும் உங்க பாதப்படியில என் கண்ணீரை வடிக்கணுப்பா. ராம் முழுவதும் தியானம் செய்து பாக்கியவனாய் மாற்றுங்கப்பா, பாக்கியவனாய் மாற்றுங்கப்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பரிசுத்தத்தில் மகத்துவல்ல தேவாதி தேவனீரே, பரிசுத்தத்தில் மகத்துவல்ல தேவாதி தேவனீரே, பரிசுத்தமா வாழ்ந்திடவே கிருபையினாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. துதிக்கணுப்பா, ஜெபிக்கணுப்பா,
உன்னை திடப்படுத்துகிறார். அவரோட வார்த்தையை சொல்லி உறுதிப்படுத்துகிறார். தேவன் பேசுகிற தேவன், அவர் பேசுகிற தேவன். பேசி உன் தலை மேல அப்படியாப்பட்ட தீர்க்க தரிசனத்தை வரத்தை உன் கரத்துல, உன் மேல, உன் பிள்ளைங்க மேல வைக்க என் தேவன் நல்லவரா இருக்கார். கரங்களை தட்டும் போது உன்னை உறுதிப்படுத்துகிறார். உன் கோடலான வழியை செம்மையாக்குகிறார். ஓ, சோர்ந்து போகாதே. தாவீது குமாரனே, அன்னைக்கு குருடன் நோக்கி கூப்பிடும் போது அதட்டல போது அதெல்லாம் அவன் காதுல வாங்கல. அவன் நடந்து சென்றான். இன்னும் மிகவும் சத்தமிட்டு, தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்குன்னு சொல்லும் போது ஆவியானவர் இறங்க வல்லவரா இருக்கார். Thank you, Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோர்ந்து போகாதீங்க. மற்றவங்க சொன்னதை வைத்து சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாத. மற்றவங்க அதட்டும் போது இவங்க உருப்பட மாட்டாங்க, ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லை, இது ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லாத பர்சன், அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. இல்லைங்க, ஆண்டவர் உன்னை அற்புதமாய் வழிநடத்தின தேவன். யாருக்கும் இல்லாத பலனை உன்னை கொடுத்திருக்காரு. யாருக்கும் இல்லாத பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. யாருக்கும் இல்லாத நாணத்தை உனக்கு கொடுத்திருக்காரு. யாருக்கும் இல்லாத அந்த ஆராதனை துதியை உன் வாயில வச்சிருக்காரு. ஏனென்றால் அவரால் நீ வரைந்தப்பட்டுள்ளார், அவளால நீ தூக்கி எடுத்தவர், அவளால உன்னை உயர்த்தப்பட்டவர், அவரால் ஒரு வல்லமுள்ள கரம் உங்களை தூக்கி எடுத்தவர். நீ ஸ்பெஷல், நீ ஸ்பெஷல், நீ ஸ்பெஷல். அததான் இன்னமும் சொல்றோம், இன்னமும் சொல்லுகிறோம். தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும் அந்த குருடனை இதை பத்தி பேசுறோம். டிஃபால்ட்டா உன் மனதுல வைக்கிறார். ஆச்சரியமா, அற்புதமாய் உன்னை வழி நடத்துகிற தேவனா இருக்கா. வானத்துக்கு நேரா கரங்களை தூக்கி, வானத்துக்கு நேரா கரங்களை தூக்கி, பகல் முழுதும் உங்க பாதப்படியில என் கண்ணீரை வடிக்கெடுப்பா. பகல் முழுதும் உங்க பாதப்படியில என் கண்ணீரை வடிக்கெடுப்பா. பரிசுத்தம் மகத்துவமுள்ள தேவாதி தேவனீரே, பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவாதி தேவனீரே, துதிக்கணுப்பா, ஜெபிக்கணுப்பா, உயர்த்தணுப்பா, துதிக்கணுப்பா, ஜெபிக்கணுப்பா, உயர்த்தணுப்பா, உயர்த்தணுப்பா. பேசுங்கப்பா, எங்களோட சத்தத்தை உயர்த்தி நீங்க தான் சொல்லணும். கேட்கும் போது தர தேவனா இருக்க. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு நாளும் மேல நடைந்து ஆவியில் நிறையணுப்பா. ஒவ்வொரு நாளும் மேல நடைந்து ஆவியிலே நிறையணுப்பா. பலத்து மேலே வெள்ள நடைந்து சீயோன பார்க்கணுப்பா. பலத்தின் மேலே வெள்ள நடைந்து சீயோன பார்க்கணுப்பா. துதிக்கணுப்பா, ஜெபிக்கணுப்பா, உம் நாமம் உயர்த்தணுப்பா.
உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். தேவன் பேசினார், குன்றுகள் பிளக்க செய்யும். வழி இல்லாத இடத்தில் வழி உண்டுபடுத்துகிற தேவன் அவர். பேசுகிற தேவன் அவர். பேசாத கல்லோ மண்ணோ இல்லைங்க, அவர் உன்னோடு பேசுகிற தேவன். அவர் பேசினா உங்களோட வாழ்க்கை, உங்க பிசினஸ், உன் படிப்பு, உன்னோட பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிற என் தேவன் அவர்தான். அவர் பேசுகிற தேவன். அவர் பேசுகிற தேவன். ஓ, பேசுகிற தேவன் அநேக பிள்ளைகளோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். நன்றி அப்பா, நீ பேசுகிற தேவன். நீங்க பேசுகிற தேவன். முச்செடியில நீங்க பேசின தேவன். முச்செடி மத்தியில் ஆண்டவரே நீங்க பேசின தேவன். ஆண்டவரே, அந்த நெருப்புல போடும்போது கூட அவங்களோட பேசி அவங்களோடு கூட சுற்றி வந்தீங்களா ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா அப்படி நிற்கும் போது ஆண்டவரே, அப்பா அங்க நீ விடுவித்த தேவன் ஆண்டவரே, நீ ஒருவரே ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே மண்ணாந்தரல்ல ஆண்டவரே கத்தி கூப்பாடின போது அங்க என் காண்கின்ற தேவனை நான் கண்டேன் என்று சொன்ன தேவன். உன் கூக்குரலை என் தேவன் கண்டிருக்கார். உன் கண்ணீரை கண்டிருக்கார். உன் அலைச்சலை கண்டிருக்கார். அதுதான் கரங்களை தட்டி கொண்டே நான் காண்கின்ற தேவனை கண்டேன். நான் காண்கின்ற தேவனை கண்டேன். என்னோட பேசுகிற தேவனை நான் கண்டேன். அப்ப அவரோட வாழ்க்கை மாறு போனது போல உன்னோட என் தேவன் பேசின வார்த்தைக்கு உன்னோட வாழ்க்கை மாற தயாராகிட்டது. நீ ப்ராசஸுக்குள்ள வந்துட்ட. நீ உருவாக்க போற. நீ உருமாற போகிற. உன்னை என் தேவன் கண்மலை மேல் உயர்த்தி வைக்கிற தேவனா இருக்கார். கண்மலை மேல் உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன். உன்னை மட்டும், உன் பிசினஸ், உன்னோட ஊழியத்தை, உன் பிள்ளைகளை, உன் வாழ்க்கை கீழே கடந்த உன்னோட வாழ்க்கையை எடுத்து கண்மலை மேல் நிறுத்த என் தேவன். கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாய் நீ விலகப்படுவாய். மணல் தளர போல கட்டப்பட்ட வீடாயிருக்க மாட்டாய். கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படுவதில்லை. ஒரு நேர்வு நடக்க போறதில்லை, தவறுகள் நடக்க போறதில்லை. ஏனென்றால் அது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாய். ஆவியானவர் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளோட நீங்க பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, மனதை திறந்து கொடுக்காத மனதை ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு நீ தந்துடணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பேசினா அவங்களோட வாழ்க்கை மாறும் என்று ஆண்டவரே அநேக பிள்ளைகளோட நீங்க பேசினீங்க. ஒப்பு கொடுக்காத அந்த கடினமான இருதயத்தையும் நீர் மாற்றுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.